இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு நாங்கள் பல நான்லாம் பேசியிருக்கேன், ட்வீட் பண்ணியிருக்கேன், பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போவும் அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க. எங்கேயா பார்த்துருங்களா? யார் பால்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்கள். அறநிலையத்துறை அமைச்சர் யார்? ரமேஷ் அவர்கள். மின்சாரத்துறை சிடி நிர்மல்குமார். அது மட்டும் எப்படி தெரியுது? ஏன் பால்வளத்துறை உங்களுக்கு தெரியல? ஆக்டிவ்ல இருக்கிறது இவங்கெல்லாம் இப்போ ஆக்டிவாக இருக்காங்க. ரெண்டு விஷயம். ஒன்று நீங்கள் ஆக்டிவாக இல்லை, ரெண்டாவது அவங்களும் ஆக்டிவாக இல்லை. அவங்க ஆக்டிவாக இல்லாதனால தான் தெரியல. பால்வளத்துக்கு ஒரு துறை அமைச்சர் இருக்காங்க, விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா. பார்த்துருக்கீங்களா? இந்த மேடையெல்லாம் உறுதிமொழி படிப்பாங்கள்ல, யாரையாவது கூட்டு வந்து விடுவாங்க, பட்டு சேலை கட்டிகிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கட்சி மேடைகள். அவங்க தான் பால்வளத்துறை அமைச்சர். என்னைக்கு அமைச்சராகனாலும் அன்னிலேருந்து காணப்பட்டாங்க. அவங்க துறையில் நான் என்ன சொல்கிறேன், பால்வளத்துறைக்கு ரமேஷ் மாதிரி ஆளுகளை போட்டிருந்தீங்கன்னா யோசிப்பாப்புல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. பால்வளத்துறைக்கு இன்றைக்கு தேவை ஆக்கப்பூர்வமாக யோசிக்கிற அமைச்சர். அப்படியே அக்ரெசிவாக இருக்கணும். பேட்டா எவ்வளோடா, ஏன் அமுலால் முடியுது நம்மளால ஏன் முடியல, அதுக்கு வேண்டிய வேலையை பண்ண அப்படி யோசிக்கிற அமைச்சராக இருக்கணும்.